அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14 வசனம். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு உயர்வு. நான் உங்களை உயர்த்த போகிறேன். அப்படி உயர்த்துவதற்கு நமக்கு என்ன வேணுங்கிறது தான். அப்படின்னா இவன் தாழ்த்தினான், ஆயக்காரன் தாழ்த்தினா உயர்த்தினார். இந்த உயர்வுங்கிறது பணமோ பொருளோ ஐஸ்வர்யத்துக்கு சொல்லல. ஏன்னா இவன் உயர்த்தப்பட்டு திரும்பி போகிறான். பணத்தோடு போனானா, பொருளோடு போனானா, ஆஸ்தியோடு போனா இல்ல, வேற ஏதோடு திரும்பி போனான்னா, பணம் பொருள் ஆக வீடு வசதி பதவி இது எல்லாவற்றையும் காட்டும் மேலான ஒரு ஐஸ்வர்யம். நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. நீதிமானாக்கப்படுதல். சுருக்கமா சொல்ல, இவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் போனான். ஹல்லேலூயா. இதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு. அதுல நீங்க உயர்த்தப்பட்டா அஞ்ஞானிகள் நாடி தேர்வு எல்லாவற்றுக்கு தானா தருவார்கள். இந்த லக்கில நம்ம ஓடணும். எனக்கு தேவை ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். நான் கர்த்தரை பிரியப்படுத்தணும், ஜெபிக்கணும், பரிசுத்தமா வாழணும் என்று ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்காக முதலிடம் கொடுங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர். ஒன்றும் குறையாமல் தேவன் தமது பிள்ளைகளை உயர்த்துவாராக. நம்பணும், விசுவாசிக்கணும். ஒன்றும் குறைவா உங்களுக்கு இருப்பதில்லை. அந்த உயர்வுங்கிறது ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். ஆக இந்த உலக பிரகாரம் தான கர்த்தர் நிச்சயமா தருவார். ஆகவே இந்த சுயநீதி, நான் மட்டும்தான் என்னுடையது இந்த சுயநீதியிலிருந்து நம்ம ரிலீஸ் ஆகி யாரையும் அற்பமா நினைக்காம நம்ம எவ்வளவாய் தாழ்த்த முடியுமோ அவ்வளவா தாழ்த்தணும். ஏன்னா நம்ம உயர்வுக்கு பெரிய தடையே இந்த சுயநீதி தான். ஏன்னா சுயநீதி உள்ளவனை ஆண்டவர் உருவாக்க முடியாது. சுயநீதி உள்ளவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க முடியாது. எனக்கு தெரியும் சொல்றவனுக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாதுங்க. ஆக நாம் எப்போதுமே கற்றுக்கொள்கிற மக்களா இருக்கணுங்க. கற்றுக்கொள்வதற்கு தடை இந்த சுயநீதி. அதுக்குதான் தாழ்த்தணுங்கிற. நான் ஒண்ணு இல்லாண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க, என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி நீங்க தாழ்த்தி பாருங்க. கர்த்தர் உருவாக்குவாரு, கற்றுக் கொடுப்பாரு. உங்க ஆவிக்கிற வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.